ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் ஒரு நாள் தம்முடைய ஊழியத்தை செய்வதற்காக அவர் ஆங்கே கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நடந்து போகிறார். அப்படி போகின்ற வேளையிலே அநேக அற்புதமான காரியங்களை செய்து கொண்டு போனார். பார்வை இல்லாதவனுக்கு பார்வை கொடுத்தார், காது கேளாதவர்களுக்கு கேட்கும்படி உதவி செய்தார், முடமாயிருந்தவர்களுக்கு நடக்கும்படி, ஊனமாயிருந்தவர்களுக்கு சொஸ்தமாகும்படி, கூனியாய் இருந்தவர்களுக்கு நிமிரும்படி, மரணத்துக்கு ஏதுவாக இருந்தவர்களை உயிரோடு எழுப்பும்படி ஆண்டவர் அநேக அற்புதமான காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. அப்படி அவர் ஊழியம் செய்து வருகின்ற போது அங்கே ஒரு ஸ்திரீயை சந்திக்கின்றார். அவள் ஒரு சமாரிய ஸ்திரீயாக இருந்திருக்கிறாள். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே சிறைபிடிக்கப்பட்டு இஸ்ரவேல் கோத்திரத்தார் 1/3 அடிமையாக போனார்கள். அப்படி அடிமையாய் போய் கலப்பு திருமணம் செய்து தீண்டத்தகாதவர்களாக, தீட்டுள்ளவர்களாக மாற்றமடைந்து அவர்கள் காணப்பட்டார்கள். இஸ்ரவேலர்கள் யூதர்கள், அவர்கள்தான் வசதி, அவங்க தான் உயர்ந்த ஜாதி என்றும், சமாரியர்கள் என்னதான் அவங்க கோத்திரத்தில் பிறந்து இருந்து கலப்பு திருமணம் செய்ததுனால அவங்க தாழ்த்தப்பட்ட ஜாதியாகவும் மாறிவிட்டார்கள். அங்கே கிணறு தோண்டப்பட்டு அந்த கிணற்றிலே தண்ணீர் இருந்தது. பாலைவனத்தில் வெயில் நிறைந்த காலங்களிலே தாகம் தீர்த்துக் கொள்வதற்கு இந்த கிணற்றில் தண்ணீரை மொண்டு என்ன செய்யணும், பயன்படுத்திக் கொள்ளலாம். அவங்களுக்குன்னு பாத்திரங்கள் வச்சிருப்பாங்க. அந்த பாத்திரத்தை வச்சு மட்டும்தான் நினைச்ச முடியும், கிணத்துல தண்ணி இறைக்க முடியும். அப்படி தண்ணி இறைத்து கொண்டிருக்கிற நேரத்திலே இயேசுவானவர் கடந்து வருகிறார். என்ன செய்கிறார்? இயேசுவானவர் கடந்து வருகிறார். இந்த சமாரிய ஸ்திரீனிடத்திலே வந்து பேசுகின்றார். சமாரிய ஸ்திரீனிடத்திலே வந்து பேசுகின்றார். பேசுகிற வார்த்தையை தான் நாம் வாசிக்க போகிறோம். அந்த இடத்திலே எனக்கு தாகத்திற்கு தண்ணி தான் என்று கேட்டார். உங்களிடத்துல பாத்திரம் எங்க, பாத்திரத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னார். என்கிட்ட பாத்திரம் இல்லை, இப்ப நீ எனக்கு தண்ணி தான், நான் கொடுக்கிற தண்ணியை நீ குடிச்சா உனக்கு ஒரு காலம் என்ன செய்யாது, தாகமே எடுக்காது என்று சொல்லி அவர் தேவனுடைய ரகசியங்களை அந்த சமாரிய ஸ்திரீனிடத்தில் பேசினார். அப்பொழுது அவள் சொன்னாள், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே, அர்த்தம் என்ன? ஒரு கூட்டம் மலையில் ஆராதிச்சாங்க, ஒரு கூட்டம் கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதிச்சாங்க. அப்ப அங்கே அவர்களுக்குள்ளே இருக்கிற பிரிவினையை அந்த ஸ்திரீ, சமாரிய ஸ்திரீ வெளிப்படுத்துகிறாள். தாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களாகவும் அவர்கள் உயர்ந்த குலத்தில் இருப்பவர்களாகவும் அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியப்படுத்துகிறாள். அதற்கு இயேசுவானவர் பதில் கொடுக்கிறார், ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அல்லேலூயா. அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. அப்படி என்ன செஞ்சிட்டாங்க, அந்த ஸ்திரீ என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், கல்லை கும்பிடுகிறீர்கள், மலையை கும்பிடுகிறீர்கள், ஆலயத்தை விக்கிரக பொருளாக மாற்றிவிட்டீர்கள், பலிகளை கடமைக்கென்று செலுத்துகிறீர்கள், பரிசுத்தமாகுதலையோ நீங்கள் விரும்பவில்லை, உற்சாக மனதுடன் செய்ய வேண்டியவர்களை எல்லாம் நீங்கள் கட்டாயத்தின் பேரிலே செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் அறிந்து இதை அவர்களுக்கு சொல்லுகிறார். அப்ப உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்ப உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்போதே வந்திருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். அப்படின்னா என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோசை மூலமாக தேவனுடைய கூடாரம் உண்டாக்கப்பட்டு
மோசேவுக்கு சீனாய் மலையிலே தேவன் முகமுகமாய் தரிசனம் கொடுத்து நியாயப்பிரமாணம் என்று சொல்லப்படுகிற பரலோக சட்டத்தை என்ன செஞ்சாரு? நாம எல்லாரும் கை கொள்ளும்படி கொடுத்திருந்தார். 10 பேருக்கு ஒருத்தன், 100 பேருக்கு ஒருத்தன், 1000 பேருக்கு ஒருத்தன் என்று தலைவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அவர்கள் தலைவர்களாய் இருந்து கொண்டு ஆங்காங்கே ஜெப ஆலயங்களை நடத்தி வந்தார்கள், ஊழியங்களை செய்து வந்தார்கள். ஜனங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கும் பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, இப்படி என்னெல்லாம் பலிகள் இருக்கிறதோ அந்த பலிகளை எல்லாம் வாங்கி கொண்டு இவர்கள் அவர்களுக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள். அப்படி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்களோ பரிசுத்தமானவர்கள் அல்ல, அவர்கள் நல்லவர்கள் அல்ல, நன்மை செய்கிறவர்கள் அல்ல, அவர்கள் சுயநலவாதியாய் இருந்தார்கள். யார் அவர்கள்? அவர்களுக்கு பெயர் என்ன, வேதத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வாசித்து பார்த்தால் அவர்களுடைய பெயர் பரிசேயர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்ன பெயர் எழுதப்பட்டிருக்கு? என்ன பெயர்? சத்தமா சொல்லுங்களேன். பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாதகர்கள், பிரதான ஆசாரியர்கள், அவர்களுக்கு கீழே இருக்கின்ற ஆசாரியர்கள், இப்படி என்ன செஞ்சிருக்கிறாங்க? இருந்திருக்கிறாங்க. அவங்க யாருமே தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியங்களை என்ன செய்யல, ஆராதனைகள் என்ன செய்யல, நடத்தல, ஜெப ஆலயங்கள் என்ன செய்யல, நடத்தல. இப்ப ஆண்டவர் பார்க்கின்றார். பிரியமானவர்களே என்று சொல்லி அவர் இந்த சமாரியா ஸ்திரீக்கு சொன்னதை இன்று நமக்காக சொல்லுகின்றார். அவர் கடைசி கால எக்கால செய்தி எப்போது தொடங்கினது? இயேசு மாம்சத்தில் இருக்கும் போதே தொடங்கிட்டு. கடைசி கால செய்தி என்ன? நீங்கள் பிதாவை எங்கும் தொழுது கொள்ள முடியும். அப்ப அருமையான சகோதரர் மோகன்சி அவர்களே, அருமையான பால்தினகரன் அவர்களே, அருமையான ஆலன் பால் அவர்களே, இன்னும் பெரிய ஸ்தாபன தலைவர்களாக இருக்கின்ற டி மோகன் அவர்களே, இன்னும் பெரிய பெரிய பதவியிலே இருக்கிற பிஷப்புகளே, ரெவரண்டுகளே, போதக பிதாக்களே, நீங்கள் உங்கள் ஜனங்களை இந்த சமாரிய ஸ்திரீ சொல்லுகிறதை போல பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது என்று இயேசு சொல்லும் போது சமாரிய ஸ்திரீ அடிமைப்பட்டு தொழுது கொண்டதை போல இன்றும் கிறிஸ்தவர்களாய் இருக்கின்ற விசுவாசிகளாய் இருக்கிறவர்களை சபை என்கிற கட்டிடத்துக்குள்ளே பூட்டி வைத்து அடிமையாக்கி கொண்டிருந்தீர்கள் என்றால் ஆண்டவர் இந்நாளிலே உங்களை எச்சரிக்கின்றார். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் இதுதான் என்று சொல்லி அவர்களை உங்களுடைய கூடாரத்திலிருந்து சொந்த வீட்டிலே ஆராதிக்கலாம், வேலை செய்கிற இடத்துல ஆராதிக்கலாம், நடந்து போகும்போது ஆராதிக்கலாம், பயணப்பட்டு ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது என்ன செய்யலாம், ஆராதிக்கலாம், படுக்கும்போது என்ன செய்யலாம், ஆண்டவரை ஆராதிக்கலாம், முழிச்சிருக்கும் போது என்ன செய்யலாம், ஆண்டவரை ஆராதிக்கலாம், சாப்பிடும் போது என்ன செய்யலாம், ஆராதிக்கலாம். இப்படி எங்க இருக்கும் போதும் சரி கடவுளை ஆராதிக்க முடியும். அப்ப கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு என்று கேட்டால் ஊழியர்களுக்கு. ஒருவேளை அவர்களுக்கு இந்த வார்த்தை தெரிந்திருந்தாலும் அவர்கள் கள்ளர்களாக, கொலை பாதகர்களாக, ரிலிஜியஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் என்று சொல்லப்படுகிற மத சுரண்டலுக்குள்ளே அடிமைப்பட்டிருக்கிறவர்களாக வேதம் இன்று நமக்கு ஒரு நிதானத்தை தருகிறது. அப்ப நாம இந்த ஞானத்தை அடைந்து விட்டால் அப்படிப்பட்ட அடிமையின் கூடாரத்திலிருந்து நாம் வெளியேறலாம். அப்ப மோகன்சி ஐயா நடத்துற ஊழியம், அந்த கூடாரம் சபை யாருக்கு என்று கேட்டால் இயேசுவை அறியாத ஜனங்களுக்காக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். பால்தினகரன் ஐயா மூலமாக ஆங்காங்கே பப்ளிக் மீட்டிங் போட்டு அவங்க சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது யாருக்கான கூட்டம் என்று கேட்டால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்தவர்களுக்கான கூட்டம் அல்ல. அது யாருக்கானது? தேவனை அறியாத, உண்மையான கடவுளை அறியாத புறஜாதி மக்களுக்காக நடத்தப்படுகிற கூட்டங்கள். இன்னும் பெரிய பதவியிலே பொறுப்புகளிலே இருந்து கொண்டிருக்கின்ற பிஷப்புகள், ரெவரண்டுகள், சுவிசேஷகர்கள், தீர்க்கதரிசிகள், பாஸ்டர்கள் மூலமாக நடத்தப்படுகிற எல்லா கூட்டங்களும் யாருக்காக நடக்கிறது என்று கேட்டால் அந்த கூட்டங்கள் எல்லாமே ரட்சிக்கப்படாமல் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறவர்களுக்காக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் சொல்றேன், ஒரு 10,000 பேர் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் சனிக்கிழமை தோறும் நடக்கிற ஆராதனைக்கு போறாங்கன்னு வச்சுக்கிறோம். போகிற எல்லா மக்களும் விடுதலை பெற முடியாது. யார் தேவனை அறியாம வந்து தேவனை அறிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு அங்கே அற்புதம் நடக்கும்.
தேவன் யார் என்று அறிந்து, சத்தியம் என்னவென்று அறிந்து, கூமுட்டையா போய் மூட நம்பிக்கைகளை உளுந்திருக்கிற அவங்களுக்கு இயேசு விடுவிக்கிறார். ஊழியத்துக்கு எத்தனை காசு கோடி கோடியா செலவழிச்சு போனாலும் அவங்களுக்கு எந்த அற்புதம் செய்யாது, நடக்கவே நடக்காது. அதே மாதிரி தான் இயேசு அழைக்கிறார் ஊழியங்களுக்கு. பணத்தை செலவழிச்சு போகிற எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் அற்புதம் அதிசயம் நடக்கவே நடக்காது. சும்மா மன திருப்திக்கு வேணா போயிட்டு வரலாம். எத்தனை பேர் என்கிட்ட சொல்றாங்க, காசு தான்யா செலவு, வெட்டி செலவியா, என் மனைவி சொன்னபடியே கேட்க மாட்டா, நானே கஷ்டத்தில் இருக்கிறேன், நானே கடனில் இருக்கிறேன், வம்புக்கு என்னை இழுத்துட்டு போயிடுறா, வேலை இல்லை, வருமானம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன், என் பிள்ளைகளும் நாங்கள் எல்லாருமே என்ன செய்யறோம், கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லுகிற எத்தனையோ பேருடைய சாட்சியை நான் காது கொடுத்து கேட்டிருக்கிறேன். அப்படின்னா என்னையா, மூட நம்பிக்கைக்குள்ளே மூழ்கி இருக்கிறார்கள். புறஜாதிகள் செய்கிறதை போல செய்து கொண்டிருக்கிறார்கள். கற்றுக் கொடுக்க வேண்டியவர்கள் என்ன செய்கிறாங்க, பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அடிமையாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், மனுஷருக்கு அடிமையாகாது இருங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சா நாம பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். அப்பொழுது பிசாசு நம்மை விட்டு நிச்சயமா ஓடி போவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால அந்த சமாரிய ஸ்திரீக்கு இயேசுவானவரே நேரடியாக வந்து சொன்னார், சகோதரியே, ஸ்திரீயே, நீ ஆண்டவரை எங்கனாலும் தொழுது கொள்ளலாம், மலையில தொழுது கொள்ள வேண்டிய அவசியம் இனிமே கிடையாது, சர்ச்சா போய் அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. உன் வீட்டிலே அறையை புட்டி கொண்டு ஆண்டவரை நோக்கி மனசார உண்மையாக ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை நீ தொழுது கொண்டால் கர்த்தர் உனக்கு சமீபமாய் இருக்கின்றார். ஆமா, அப்ப தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். யோவான் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே கடைசி பகுதி வாசிங்கள். ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னு கேட்டீங்கன்னா, அந்த பிதாவாகிய தேவனை ஆவியோடும் உண்மையோடும் என்ன செய்யணும், தொழுது கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட தொழுது கொள்ளுகிற கூட்டத்தை தான் ஆண்டவர் இந்த கடைசி நாளில் விரும்புகிறார் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். God's expectation, we have to worship in the truth என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில். அட் த சேம் டைம் என்ன செய்யணும், நாம் ஸ்பிரிட்டோடு கூட என்ன செய்யணும், கடவுளை என்ன செய்யணும், ஆராதிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும். ஆவி என்றால் இருதயார்த்தமாக, உண்மை என்றால் வேத வசனத்தோடு கூட கடவுளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அதே போல சகோதரர் ஜான் ஜபராஜ், இன்னும் பல அந்த ஊழியங்களை செய்கிறவர்கள் ஆங்காங்கே பாடல் பாடிக்கொண்டு ஒரு சாராயம் குடித்து கொண்டு நடனமாடுகிற இடத்தில் என்ன செய்வார்களோ அதை போல மக்களை வஞ்சித்து, குறிப்பாக வாலிப சகோதரிகளை வஞ்சித்து என்ன செய்யறாங்க, அங்கே கடவுளை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி நரிகள் ஊளையிடுகிற சத்தங்களை என்ன செய்யறாங்க, எழுப்புறாங்க. மனதை மயக்குகிற இசையினாலே என்ன செய்யறாங்க, வாலிப சகோதர சகோதரிகள் என்ன செய்யறாங்க, வஞ்சிக்கிறாங்க. ஆண்டவர் இங்கே தெளிவாய் சொல்லுகிறார், நீங்கள் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் அவரை தொழுது கொள்ளும் பொழுது we have to worship in truth and spirit என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை கேட்கிற வாலிப சகோதர சகோதரிகளை, நான் அவர்களை குறை சொல்லுகிறதை போல தெரியலாம், ஆனால் சத்தியத்தை தெளிவாக உங்களிடத்தில் எடுத்து வருகிறேன். கவனமாய் கேளுங்கள். எனக்கு எந்த லாபமும் அல்ல. இந்த வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறதுக்காக நீங்கள் எனக்கு பணமோ காணிக்கையோ தசமமாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும், அதிலே விருத்தி அடைய வேண்டும். ஒரு நபர் கூட கெட்டு போகக்கூடாது. இது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்ப இயேசு விடுவிக்கிறார், இயேசு அழைக்கின்றார், இயேசு ஆசீர்வதிக்கின்றார், இயேசு நடத்துகிறார், இயேசு இப்படி அப்படி என்று சொல்லி சபைக்கு ஒரு பெயர் வைத்துக்கொண்டு அவர்கள் சுயநலமாக என்ன செய்கிறார்கள், ஜனங்களிடத்தில் பணத்தை பெற்றுக்கொண்டு உல்லாசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமாரிய ஸ்திரீக்கு சொன்னதை போல இன்று இதே வார்த்தையினாலே உங்களை சொல்லுகிறார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி பிதாவை நீங்க சர்ச்சில் தான் போய் துதிக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா ஏலோகிம் என்கிற நாமத்தை நீங்க அசிங்கப்படுத்துறீங்க, கேவலப்படுத்துறீங்க. ஏலோகிம் அப்படின்னா எங்கும் நிறைந்திருக்கிற கர்த்தர். ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறேன், பார்க்கிறேன் ஒரு பையன் தொங்கிட்டு போறான். ஆண்டவரே, அவனுக்கு ஆபத்து கண்முன்னே இருக்கிறது. ஆண்டவர் நீங்க சொன்னீங்க, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன செய்வேன், மறு உத்தரவு அருளி செய்வேன்.
மரணம் வருவதற்கு ஏதுவாக இருந்தது. தூக்க மாத்திரைய டப்பாவா நிறைய போட்டாங்க. ஆண்டவரிடத்தில் ஜெபித்தோம். கர்த்தர் மரணத்திலிருந்து மம்சாபுரத்தைச் சேர்ந்த கஸ்தூரிபாய்க்கு என்ன செஞ்சிருக்கிறார்? விடுதலை கொடுத்திருக்கின்றார். படுத்த படுக்கையா இருந்த நிலைமை மாறி இன்னைக்கு 80 வயசுக்கு மேல உள்ளவங்களா நடந்து நடந்து என்ன செய்யறாங்க? சுத்தி சுத்தி வராங்க. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. நான் இயேசுவை நம்புறையா, இயேசுதாயா எனக்கு சுகத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார், மறு ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி சுவிசேஷம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதே போலத்தான் நாமளும் எங்கனாலும் பிதாவை என்ன செய்யலாம்? தொழுது கொள்ளலாம். ஹல்லேலூயா. அப்ப தேவன் ஆவியாய் இருக்கின்றார். ஏன் ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும்? ஏனென்றால் அவர் ஆவியாய் இருக்கின்றார். அதனால் அவரை ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும். இருதய அர்த்தமாக அவர் எல்லா ஊழியங்களை செய்கிறார் நமக்காக. உன்னை காக்கும்படி தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை. நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நான் எதை சொன்னேனோ அதை நிறைவேற்றுவேன். நான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன், பொய் சொல்ல மாட்டேன். நான் எதை வாக்குத்தத்தம் பண்ணினோ அதை நிறைவேற்றுவது நான் எப்படி இருக்கிறேன்? உண்மை உள்ளவனாய் இருக்கிறேன். உண்மை என்றால் என்ன? நான் என் வாயினால என்ன வார்த்தை சொன்னனோ அது சத்தியமா இருக்கு. அந்த சத்தியத்தின்படி நான் என்ன செய்வேன்? சொன்னதை நிறைவேற்றுவேன். வாயினால் சொன்னது என் கையினால நடக்கும். மனுஷனால் கூடாதது என்னால முடியும். என்னாலே அன்றி ஒருவனும் எதையும் செய்ய முடியாது என்று ஆண்டவர் தமக்கு இருந்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாமும் பவுல் அப்போஸ்தலர் சொன்னதை போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்வேன். எல்லாவற்றையும் கிறிஸ்து கொடுக்கிற பலத்தினால் செய்தால் அது பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் விஷயமாய் இருக்கிறது. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று எனக்கு தெரியும். நான் ஆலயத்துல சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது கேட்டிருக்கிறேன். நாங்க பிரிக்கப்பட்டிருந்தாலும் நாங்க மலைகள்ல என்ன செஞ்சோம்? ஆண்டவரை தொழுது கொண்டு வந்தோம். மலையில இருந்துகிட்டே வேத வசனத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நான் காது வழியா என்ன செஞ்சிருக்கிறேன்? கேட்டிருக்கிறேன். என் இருதயத்தில் நிறுத்தி இருக்கிறேன். மேசியா வருவார் என்று எனக்கு நல்லா தெரியும் என்று என்ன செய்கிறார்? அவள் சொல்லுகிறார். அவர் வரும்போது எல்லாவற்றையும் எனக்கு என்ன செய்வாரு? அறிவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அவள் அங்கு சொல்லுகிறார். அந்த வார்த்தையை சொன்ன உடனே, அதாவது வேதத்தை கற்று இருக்கிறவங்க கிட்டதான் ஆண்டவர் போறார். வேதத்தை கற்று இருந்து அந்த வழிபாட்டில் இல்லாம கொஞ்சம் தவறி இருக்கிறவங்க கிட்ட போறார். அவங்க கிட்ட போய் பேசுறார். அவங்களுக்கு இருக்கிற அந்த சந்தேகங்களை குழப்பங்களை நீக்கி விடுகிறார். அவங்க வாயினாலே அவங்க பைபிள் வசனத்தை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. சொன்ன உடனே அவர் சொல்லுகிறார், அதற்கு இயேசு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்று சொன்னார். அப்ப பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அந்த காலம் இப்போதே வந்திருக்கிறது. நீங்கள் ஆண்டவர் எங்கும் தொழுது கொள்ளலாம். ஆலயத்துக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. நடந்துகிட்டே துதிக்கலாம், ஓடிக்கிட்டே துதிக்கலாம், எங்க போனாலும் கம்மாயில குளிச்சுக்கிட்டு இருந்தாலும் என்ன செய்யலாம்? துதிக்கலாம். எப்படி வேணாலும் என்ன செய்யலாம்? ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஆண்டவர் அப்படி ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அது மாத்திரம் அல்லாம இப்ப பவுலுடைய உபதேசத்தை நான் வாசிக்கும் போது அவர் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவர் இப்படியாக எழுதுகிறார், கொரிந்துவுகளே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறவர்களும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கின்ற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கின்ற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது என்று சொல்லி கொரிந்து புஸ்தகத்தை எழுதின பவுல் அப்போஸ்தலர் இந்த வெளிப்பாடை நமக்கு தருகின்றார். இந்த கொரிந்து சபை மக்கள் ஆண்டவரை எங்கும் தொழுது கொண்டிருந்தார்கள், எங்கும் ஆராதிக்கிறவர்களா இருந்தார்கள். எங்க போனாலும் ஜெபம் பண்ணுவாங்க, எங்க போனாலும் ஆண்டவர் ஆராதிப்பாங்க, எங்க போனாலும் சுவிசேஷ கூட்டங்களை நினைச்சுவாங்க நடத்துவாங்க. நடத்தும் பொழுது அவரை எப்படி ஆராதிக்க வேண்டுமோ அப்படித்தான் அவர்கள் ஆராதித்தார்கள், அப்படித்தான் தொழுது கொண்டார்கள். பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அவங்க பிதாவை எங்கு தொழுது கொண்டாலும் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விட்டு கடவுளுக்கு முன்பாக நாம் இருக்கிறோம் என்கிற பக்தியுடனே பயந்து கடவுளை என்ன செஞ்சாங்க? ஆராதிச்சாங்க. அதே போல நாமும் கடவுள் இருக்கிறார், அவர் இன்றும் ஜீவிக்கிறார், அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய பெயர் எல்ரோஹி, அவர் எங்கும் நிறைந்திருக்கின்றார். ஏகோவா எலோகிம் என்கிற நாமத்தோடு கூட அவர் இருக்கிறவராக இருக்கின்றார். அவர் இதோ சீக்கிரம் வருகிறவராகவும் இருக்கின்றார் என்று சொல்லி நாம் கடவுளுக்கு பயந்து ஆராதனை செய்ய வேண்டும். அது மாத்திரமல்லாம ரோம சபைக்கு
அவர் ஒரு வெளிப்பாடு தருகிறார். 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை நாம் வாசித்து பார்ப்போமே. அங்கே வாசிப்போமாக. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவரை ஆராதிப்பதற்கு விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம்? விசுவாசம். அற்புதம் நடக்கணுமா? விசுவாசம் வேணும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணுமா? விசுவாசம் வேணும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஜெபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசித்தால் அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. அப்ப ஜெபம் செஞ்சாலும் எனக்கு விசுவாசம் என்கிற ஆயுதம் வேண்டும். பிசாசை துரத்தினா கூட விசுவாசம் என்கிற ஆயுதம் எனக்கு வேண்டும். அற்புதம் நடக்கணும்னு இருந்தா கூட விசுவாசம் எனக்கு வேண்டும். அதே போல ஆண்டவரை ஆராதிக்கணும்னு இருந்தா கூட விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஊழியம் செய்யணும்னா கூட விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அப்ப இதை உணர்ந்த அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம பட்டணத்துக்கு எழுதுகிறார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. அது வேதம் தான் சொல்லுகிறது என்று சொல்லி யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லோரும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் எப்படிப்பட்டவராய் இருக்கின்றார்? ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கின்றார். அல்லேலூயா. விசுவாசித்தால் ஆண்டவர் எப்படி இருக்கிறார் கேட்டால் நாம் ஆராதிக்க கூடிய வடிவில் அவர் இருக்கிறார். அவரை உண்மையாய் தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கின்றார்? ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கின்றார். அப்படின்னா என்னையா? அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் சம்பூர்ணமா கொடுப்பதற்கு என்ன செய்யறாரு? தாராள மனம் உள்ளவராய் இருக்கின்றார். அப்ப நீங்க ஆராதிக்கும் போது விசுவாசத்தை வைக்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்கும் போது விசுவாசத்தை வைக்க வேண்டும். பிசாசை துரத்தும் பொழுது விசுவாசத்தை வைக்க வேண்டும். அவங்களுக்கு அற்புதம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் விசுவாசம் வைக்க வேண்டும். விசுவாசத்தை நீங்கள் ஆயுதமாக எடுத்தால் தேவன் உங்களுக்கு ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கின்றார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் தீர்ந்து போவதாக, கடன் பார சுமைகள் விலகி போவதாக, வருமானங்கள் அதிகமாக பெருக்கெடுத்து வருவதாக, உழைப்பதற்கு தேவையான பலத்தை கர்த்தர், சத்துவத்தை கர்த்தர், ஆரோக்கியத்தை கர்த்தர் தருவாராக, ஒரு இளைப்பாறுதலை சமாதானத்தை கர்த்தர் தருவாராக என்று சொல்லி நாம் என்ன செய்யணும்? அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி சபை கடைசி கால ஜெபமாக ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிற வார்த்தை நம் உள்ளத்திலே பிறக்கட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிச்சு பாருங்க. 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப தொழுது கொள்வதற்கு இருதயம் ரொம்ப முக்கியம். அந்த இருதயத்துல விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு ஜெபம் ரொம்ப முக்கியம். தன் இருதயத்தில் விசுவாசிக்கிற என்னத்தை விசுவாசிக்கிறோமோ அதை நாம என்ன செய்யணும்? வாயினால் என்ன செய்யணும்? அறிக்கை செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்ப தொழுது கொள்ளுதல் என்றால் என்ன? ரோம திருச்சபைக்கு அவர் சொன்ன காரியங்களெல்லாம் படித்து பார்க்கும்போது 1ஆம் அதிகாரத்தில் சுவிசேஷம் தேவனுடைய பலனாய் இருக்கிறது, வல்லமையாய் இருக்கிறது, அது எல்லாரையும் ரட்சிக்கக்கூடியது என்று ஆரம்பித்து தொடர்ந்து அவர் வருகிறார். 10ஆம் அதிகாரத்துக்கு வந்த உடனே அவர் அங்கே சொல்லுகிறார். 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் இயேசுவை நீ உன் வாயினாலே என்ன செய்? அறிக்கையிடு. தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கணும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே என்ன செய்யணும்? அறிக்கை செய்ய வேண்டும் என்று ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். அல்லேலூயா. அப்ப விசுவாசிச்சாதான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். விசுவாசிச்சாதான் நமக்கு ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். விசுவாசிச்சாதான் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். விசுவாசிச்சாதான் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். விசுவாசிச்சாதான் அற்புதங்கள் நடக்கும். விசுவாசிச்சாதான் கடவுளை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்ப அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ள முடியும்? வெளியில் இருக்கிறவர்கள் இயேசு யாருன்னு தெரியாது, அவங்க விசுவாசிக்க முடியல. அதனால அவங்க உண்மையான கடவுளை என்ன செய்ய முடியல? தேட முடியல, ஆராதிக்க முடியல. அப்ப அங்கே கேள்வி எழுப்புகிறார் பவுல் அப்போஸ்தலர் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. அப்ப சுவிசேஷம் அறிவித்தல் ரொம்ப 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 முக்கியம். புதிய ஏற்பாட்டினுடைய ஆராதனை என்னவென்று கேட்டால் தேவத்துவத்தை சுவிசேஷமாய்
அறிவிக்கிறது தான் உண்மையான ஆராதனை. அல்லேலூயா. அதை ஆராதிப்பதற்கு நமக்கு விசுவாசம் வேண்டும். விசுவாசிச்சா மட்டும் போதாது, நாம் அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவர் என்னை என்ன செஞ்சாரு? உயிர்ப்பித்திருக்கின்றார். எப்படி உயிர்ப்பித்தார்? எப்படி குமாரனாகிய இயேசு சிலுவையில் மரித்தாரோ, அவரை ஆண்டவர் எப்படி மரித்தோரிலிருந்து எழுப்பினாரோ, அதே போல என்னையும் அவர் பாவ வாழ்க்கையிலிருந்து உயிர்த்து எழ உதவி செய்திருக்கின்றார். அநேக நல்ல காரியங்கள் செய்திருக்கின்றார், நன்மை செஞ்சிருக்கிறார், அற்புதங்கள் செஞ்சிருக்கிறார். மரணத்துக்கு எதுவாக நான் வியாதிப்பட்டிருந்தேன், என் வியாதியை சுகமாக்கினார். என் குடும்பம் தரைமட்டம் அளவுக்கு தாழ்ந்து கஷ்டத்தில் போய்விட்டது. என் கஷ்டங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி என்னை உயர்த்தி வைத்திருக்கின்றார். கவலைகளை எல்லாம் மாத்திட்டார், துக்கங்களை எல்லாம் சந்தோஷமா மாத்திட்டார். என் வாழ்க்கையில் இருக்கிற இருளை எல்லாம் வெளிச்சமா மாத்திட்டார். என்னை பிறருக்கு ஏதுவாக என்ன செஞ்சிருக்கிறார்? நன்மை செய்யும்படி வைத்திருக்கின்றார். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட தொழுது கொள்ளுதல் என்பது, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுதல் என்பது, பிதாவை எங்கும் பாடி கர்த்தருடைய நாமத்தை சுவிசேஷமாக அறிவித்தல் தான் உண்மையான தொழுது கொள்ளுதல். அப்ப உண்மையான ஆராதனைனா என்ன அப்படின்னு இங்க சொல்றார். அதுக்கு சொல்லும் போதுதான் நீங்க மறுரூபம் அடையணும். அப்பனா தான் நீங்க அந்த வேலையை செய்ய முடியும். நீங்க என்ன செய்யணும்? சபையே மறுரூபம் அடையணும். கடைசி கால செய்தி என்ன? மறுரூபம் அடையணும். மறுரூபத்திற்கு 3 நிலைப்பாடுகள் உண்டு. முதல் நிலைப்பாடு இந்த ரோம புஸ்தகத்துல தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். ரோமர் 12:1-2 வசனங்கள் வாசிப்போம். அப்படி இருக்க என்று சொல்லும் பொழுது 11 அதிகாரங்கள் முழுவதும் வாசிக்க வேண்டும். சகோதரரே, சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், நீங்கள் உங்களுடைய சரீரத்தை என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் ஆக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் என்னதென்று பகுத்தறிய வேண்டும். அப்படி செய்கிறதுனாலே உங்கள் மனம் புதிதாகும். மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபம் ஆகுங்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது நாம சுத்திகரிக்கப்படுகிறோம். சுத்திகரிக்கப்படுவதற்கு ஆண்டவர் வழி சொல்லுகிறார். சரீரத்தினுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்துங்கள், தேவனுடைய வார்த்தையை அதற்கு பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். சொல்லி அன்பு என்றால் என்ன இப்படி படிப்படியா சொல்லி வர்றாரு. 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை சொல்லுகிறார். இப்படியாக நீங்கள் ஆண்டவரை ஆராதனை செய்து துதி சோத்திர பலிகள் செய்து ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சு சுவிசேஷம் அறிவிச்சு இதை செஞ்சீங்கன்னா பிதாவை நீங்க எங்கும் தொழுது கொள்ளுகிறீங்க. இப்படிப்பட்ட காரியத்தை செய்யறவங்க தான் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. அப்ப என்னையா சொல்ல வரீங்க? பிதாவை தொழுது கொண்டால் நாம் ரட்சிக்கப்படுவோம். பிதாவை தொழுது கொள்ள விசுவாசம் வேண்டும். நாவினால் அறிக்கை செய்ய வேண்டும். நாம் இருதயத்தில் விசுவாசிச்சு நாவினால் அறிக்கை செய்தால் ரட்சிப்பு நமக்கு உண்டாகும். ரட்சிப்பில் தொடர்ந்து நிலை நிற்கும்படி தேவன் உதவி செய்வார். அப்ப அவர் உதவி செய்து கொண்டு இருக்கும் பொழுதே நாம் தொடர்ந்து பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருப்போம், சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருப்போம், நீதிமானாக இன்னும் நீதிமானாக மாற்றிக்கொண்டப்பட்டு இருப்போம். பரிசுத்தவான்களாக கர்த்தர் தொடர்ந்து நினைச்சுவார், மாற்றிக்கொண்டே இருப்பார். அவருடைய மகிமைக்காக நம்மளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். நம் மூலமாக தேவன் என்ன செய்வார்? மகிமைப்படுவார். அது அவருடைய வாக்கு தத்தம், நான் உன்னில் மகிமை படுவேன். இப்படியாக கிறிஸ்துவை நான் தரித்துக் கொள்வேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஆதாமை ஏன் படைச்சாரு? தலைக்கேற்ற சரீரம் வேண்டும் என்பதற்காக படைத்தார். யார் தலை? இயேசுதான் தலைவர். நாம அவருடைய சரீரமாய் இருக்கிறோம். அப்ப இப்ப இயேசுநாதர் பூமிக்கு வந்து அவர் மரிச்சாரு. ஏன் மரிச்சாரு? தலையில்லாத சரீரமாய் இருந்தது மீண்டும் சரீரத்தோடு கூட இணைந்து கொள்வதற்காக தேவன் சிலுவையில மரித்தார். தம் ஜீவனை கொடுத்தார். நமக்காக பாடுபட்டார். நமக்காக ரத்தம் சிந்தினார். நமக்காக எல்லாமே செஞ்சார். அப்ப இந்த உலகம் எதற்காய் காத்து கொண்டிருக்கிறது? தலையும் சரீரமும் ஒன்றாக வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறது. இயேசு எப்போது வருவார்? எப்போது தலைக்கு ஏற்ற சரீரமாய் மாற்றப்படுகிறதோ அப்போது இயேசு வருவார். சரீரத்தையும் தலையும் பத்தி பேசும்பொழுது இப்படி சொல்லி இருக்கிறாங்க. மணவாளன் மணவாட்டி என்று சொல்லும் பொழுது அப்படி சொல்றாங்க. மணவாளனுக்கு ஏற்றார் போல் மணவாட்டி என்ன செய்யணும்? அலங்கரிக்கப்படணும், ஜோடிக்கணும். கல்யாணத்துக்கு போனோம்னா மாப்பிள்ளைக்கு ஏத்த பொண்ணு என்ன செய்யணும்? இருக்கணும். அது அலங்கரிக்கப்பட்டு ஜோடிக்கப்பட்டு மன மேடையில் கொண்டு வந்து என்ன செய்வாங்க? உட்கார வைப்பாங்க. பின்பு அங்கே என்ன செய்யும்? கல்யாணம் நடக்கும். அப்ப கல்யாணத்துக்கு ஏதுவாக சொல்லும் போது மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டி என்ன செய்யணும்? அலங்கரிக்கப்பட வேண்டும். சரீரத்துக்கும் தலைக்கு பற்றி சொல்லும் பொழுது
சரீரத்துக்கு ஏற்ற தலை ஏற்கனவே இருக்கு, தலைக்கேற்ற சரீரம் இன்னும் என்ன செய்யல, உண்டாக்கப்படவே இல்லை. சபை மங்கி போச்சு, ஊழியம் மங்கி போச்சு, சபையில் அன்பு இல்லை, சண்டை வந்துருச்சு, பிரிவினை வந்துருச்சு, கலகம் வந்துருச்சு, என்ன செஞ்சு சபை பிரிக்கப்பட்டு போச்சு, உபதேசங்கள் தப்பாயிருச்சு, ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டாங்க, பைபிள்ல இருக்கிற உண்மையான சத்தியம் என்ன செஞ்சிருச்சு, மறக்கடிக்கப்பட்டுருச்சு. அப்ப நாம இன்னைக்கு கண் விழிக்க வேண்டும். மோகன்சி கூடாரத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, ஆலன் பால் கூட்டத்துக்கு போக வேண்டிய அவசியம் அல்ல, எந்த பெரிய ஊழியக்காரன் பின்னாடி போக வேண்டிய அவசியம் அல்ல. இருக்கிற இடத்தில் வேத சத்தியத்தை கரங்களில் வைத்துக்கொண்டு உண்மையாய் அதை வாசித்து அதற்குள் இருக்கின்ற அர்த்தங்களை படிப்படியாக படித்து உணர்ந்து கொண்டால், சத்தியத்தை அறிந்து கொண்டால், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். சத்தியம் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவன் சத்தியத்தை அறிவிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கின்றார். தேவனுடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லா காரியமும் தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஆகாது என்று ஒண்ணுமே இல்லை. இப்ப பரிசுத்த ஆவியானுடைய காலத்தில் இருந்து கொண்டு பிதாவாகிய தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற காலகட்டத்தில், கடைசி காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இதுவோ இயேசு சீக்கிரமாய் அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது என்கிற நினைப்போடு கூட கடவுளுக்கு பயந்து 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 பக்தியுடனும் தேவ சுத்தத்துடனும் நாம் என்ன செய்வோம், நம்முடைய வாழ்க்கை வாழுவோம். கர்த்தர் நம்முடைய விசுவாச ஜெபத்தை கேட்டு நம் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலமாக உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிச்சிருப்பார்னு நம்புறேன். நாம் எல்லாம் தலைகளை தாழ்த்துவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரை பாதம் எங்களை